அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். காலபுருஷ தத்துவத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதுல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு இருக்கு. ஒவ்வொன்றையும் 1, 5, 9 அப்படின்னா என்னது? 1, 5, 9 அப்படின்னா கோணம், திரிகோணம். இந்த திரிகோணத்துல நீங்க முக்கியத்துவம் கொடுத்து வலிமைப்படுத்த வேண்டிய சக்தி யார் என்று சொன்னால் 1, 5, 9 ஒண்ணுக்குத்தான் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒண்ணுக்குத்தான் அதிகமான முக்கியம். என்னதான் இருந்தாலும் உங்க தாத்தா உங்க அப்பா எல்லாம் என்ன சொல்லலாம்னா எல்லாமே இடையில என்ன சொன்னா டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. நீங்கள் தான் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஆள். அப்ப எல்லாரும் பூர்வ புண்ணியம் பாக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் தேவைதான். இந்த பூர்வ புண்ணியம் பாக்கியத்தெல்லாம் வழிபாட்டால் கொண்டு வந்துடலாம், வழிபாட்டால் கொண்டு வந்துடலாம். ஆனால் 1ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நாம் என்ன சொன்னா வலிமையாக இருந்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அதனால் இப்ப ஒருத்தர் மேச லக்கணத்துல போய் பிறந்திருக்கிறார். அவர் யாரை வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த 1, 5, 9 என்று சொல்லக்கூடியதுல அவருடைய லக்கணத்தை தான் வலிமைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்ப இந்த லக்கணத்தை தான் வலிமைப்படுத்துவதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்னா அப்பா கொஞ்ச நாளைக்கு கூட வருவாரு. தாத்தா இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதை உத்தரவாதம் கொடுக்க முடியாது. குலதெய்வம் வழிபாட்டால் என்ன சொன்னான்னா ஜெயிச்சிடலாம். 9 கூடிய பாக்கியஸ்தானாதிபதி அப்பா இருக்கிற வரைக்கும் என்ன சொன்னா நம்ம நல்லா கவனிச்சாலும் திதி கொடுத்தல் மூலமாக ஜெயிச்சுக்கலாம். ஆனால் கடைசி வரை 1, 5, 9 லக்கணம்தான் பிரதானம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த லக்கணம் பிரதானமாக இருக்கின்ற காரணத்தினால் 1, 5, 9 நாம் லக்கணத்தை தான் அதிகமாக வலிமைப்படுத்த வேண்டும். படுத்தினீர்கள் என்று சொன்னால் அப்ப 1 வேலை செஞ்சா 5 வேலை செய்யும், 5 வேலை செஞ்சா 9 வேலை செஞ்சிடும். இதுல மாற்றமெல்லாம் கிடையாது. அப்ப எல்லா மனிதனும் இந்த 1, 5, 9 அதிகமாக பற்று வைத்து அந்த லக்கணம் என்று சொல்லக்கூடிய மேச லக்கணத்தில் ஒருத்தன் பிறந்திருந்தால் செவ்வாயை வலிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். செவ்வாய் தான் உங்க லக்கணம். அப்ப செவ்வாய் தான் உங்களுடைய லக்கணம் அப்படின்னு சொல்லி வரும்போது செவ்வாயை வலிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். செவ்வாய்க்குண்டான காரக உணவுகளை சாப்பிடுங்க. செவ்வாய்க்குண்டான காரகத்திற்குண்டான அமைப்புகளை அதற்குண்டான என்ன காரகத்துவமோ அத்தனை நீங்க செயல்படுத்த ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய 5, 9 ஆட்டோமேட்டிக்கா ஃபங்க்ஷன் ஆயிரும். அதை நம்ம செயல்படுத்துவது இல்லை. யாராவது என்ன சொன்னானே என்ன லக்கணத்துல போய் பிறந்தேன், கடக லக்கணத்துல போய் பிறந்திருக்கேன். சரி, கடக லக்கணத்துல போய் பிறந்திருக்கேன். அந்த சந்திரனை வலிமைப்படுத்துறதுக்கு என்ன செஞ்ச அப்படின்னா எல்லாம் முழிக்கத்தான் செய்வாங்க. கடக லக்கணம் சந்திரனை வலிமைப்படுத்துறதுக்கு என்னையா செஞ்ச அப்படின்னா முழிக்கத்தான் செய்வாங்க. அப்ப எந்த 1, 5, 9 இருந்தாலும் திரிகோணமாக இருந்தாலும் லக்கணத்தை வலிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு லக்கணம் 12 லக்கணத்துல ஒரு லக்கணம் தானே வரும். ஒருத்தர் ரிசர்வ் லக்கணத்துல போய் பிறந்துட்டு பங்கரையா இருப்பான். என்னடா பங்கரையா இருக்க? ரிசர்வ் லக்கணம் எப்படிடா முழிப்பா இருக்கணும், கண்ணங்கண்ண ஒட்டி போய் இருக்கக்கூடாது. நல்லா சீவி நல்லா ஒரு நெத்தியில சந்திரன் போய் சேவிங் பண்ணி அந்த கண்ணம்லாம் பளிச்சுன்னு இருந்தால் என்ன சொன்னான்னா அவனுடைய 5ஆம் பாவம் வேலை செஞ்சிடும், 9ஆம் பாவம் பாக்கிய வேலை செய்யும். இவன் என்ன செய்வான் தெரியுமா? வேலை செய்ய மாட்டாங்க. எல்லாமே மெயினான சப்ஜெக்ட் என்ன சொன்னா லக்கணம் தான், லக்கணம் தான், லக்கணம் தான், லக்கணம் தான். லக்கணத்தை மீறி ஒன்றும் செய்ய முடியாது. லக்கணத்துக்கு பின்னாடிதான் 12 கட்டம் என்ன சொன்ன பின்னாடி வரும். அப்ப எல்லா மனிதனும் உங்களுடைய லக்கணத்தை வலிமைப்படுத்துங்கள். அதற்குண்டான காரகத்துவத்தை நீங்கள் செயல்படுத்த 5, 9 வேலை செஞ்சிடும். அப்ப 1, 5, 9 அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியுது. லக்கணத்திற்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுங்கள். கொடுத்தால் மற்றது வேலை செய்ய ஆரம்பிச்சு. அதற்கடுத்து 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய தொழில்.
இந்த 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய தொழிலில் வந்து 2க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, 6க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, 10க்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமாங்கிற ஒரு கேள்வி வரும். அப்ப எப்பயுமே 10க்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு பின்னாடி 2 வந்துருவான், 6 ஆட்டோமேட்டிக்கா வந்துருவான். அப்ப எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய தொழில் ஸ்தானத்திற்குண்டான காரகத்துவத்தை வலிமைப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். தொழில் ஸ்தானத்திற்குண்டான காரகத்துவத்தை வந்து நீங்கள் வலிமைப்படுத்த படுத்த என்ன சொல்றான்னா 6 உங்களுக்கு பின்னாடி வந்துடும், 2 உங்களுக்கு பின்னாடி வந்துடும். அப்ப இந்த 2, 6, 10 என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தில் 10ஆம் இடத்திற்கு வந்து 100% முக்கியத்துவம் கொடுத்து அந்த காரகத்துவத்திற்குண்டான கிரகத்தை வலிமைப்படுத்த நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். இப்ப ஒருத்தருக்கு 10ஆம் இடம் சந்திரனா வந்துருச்சு, என்ன செய்வீங்க? அடிக்கடி கடல் ஸ்தானம் பண்ணணும். அடிக்கடி வந்து என்ன சொல்றேன்னா வந்து நீர்நிலைகளில் குளிக்க கத்துக்கிடணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். சந்திரனா என்னது? ஜலம். சந்திரனா ஜலம். பாலூட்டும் தாய்மார்களுக்கு 2 குழந்தை பெற்றவர்களுக்கு பெண் என்று சொன்னாலே தாய் தான். அன்னைக்கு யாருக்காவது என்ன சொன்னா ஒருத்தினால வந்து என்ன சொன்னா உங்க உணவை தின்றணும், சாப்பிடணும். அப்ப சந்திரன் என்று சொல்லக்கூடியது உணவு. அப்ப சந்திரனை ஒரு மனிதன் வலிமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உணவு தானம் பண்ணுங்கள். அப்ப சந்திரன் என்று சொன்னால் உணவு. அந்த உணவு தானம் பண்ண உங்களுக்கு 10ஆம் இடமாக சந்திரன் வந்தால் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. அதனால உணவு தானம் பண்ண பழகணும். அப்ப 2, 6, 10 வந்து 10ஆம் இடத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அப்ப உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதற்கடுத்து 3, 7, 11. இந்த 3, 7, 11 தான் பிரச்சனை வரும். 3 என்பது யாரு? சகோதர சகோதரி. 7 என்பது யாரு? மனைவி. 11 என்பது அண்ணன். இவங்க என்ன செய்வானா, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் வந்து என்ன சொல்லனா அமைதியா இருந்தவன் கல்யாணம் முடிச்ச பிறகு எங்க அக்கா தான், எங்க அண்ணன் சொன்னதைத்தான், எங்க அக்கா தான், எங்க அண்ணன் சொன்னதைத்தான், என் தங்கச்சி சொன்னதைத்தான் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் போக போக இவன் 7ஆம் பாவம் வலுவிழந்து போயிடும். அப்ப 3, 7, 11 விருத்திக்கு உண்டானதில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? கல்யாணம் முடிச்சாச்சா? மனைவிக்கு தான். கல்யாணம் முடிச்சு வந்து என்ன சொல்றான்னா வந்து பெண் இன்னொரு வீட்டுக்கு வந்துட்டான்னா அவ புருஷனுக்கு மட்டும்தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். உங்க அக்கா, உன் தம்பி, உன் அக்கா, உன் தம்பி, உன் அக்கா, உன் அண்ணன், உன் தம்பின்னுகிட்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கை நாசமா போயிடும். இது ஜோதிடத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ஒரு மறைபொருள் விதி. இது எல்லாரும் கடைபிடிக்காம தான் பிரச்சனையில வந்து ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எப்பயுமே 3, 7, 11 முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டிய ஐட்டம் 7ஆம் பாவம் மட்டுமே. அப்ப 7ஆம் பாவத்திற்கு முக்கியத்துவம். ஏன்னா விருத்திக்கு வந்த பிறகு வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா என் தம்பி தான் எனக்கு உலகம் அப்படிங்க கூடாது, இந்த பக்கம் பார்த்தா என் அண்ணன் தான் அக்கன் தான் உலகம்னு சொல்லக்கூடாது. கல்யாணம் முடித்து விட்டாச்சா கட்டிய மனைவி, கல்யாணம் முடிச்சாச்சா கட்டிய புருஷன் தான். அதுல மாற்று கருத்தை, அந்த மாற்று கருத்தை வைக்கும் போதுதான் அங்கே பிரச்சனை வந்து விடுகிறது. அப்ப 3, 7, 11 7க்கு மட்டுமே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். மற்றது ஆட்டோமேட்டிக்கா நீங்க நல்லா இருந்தீங்கன்னாலே அவங்க வந்து என்ன செய்வாங்க, உங்ககிட்ட வந்து 2 நாளைக்கு வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. அதனால 3, 7, 11 7க்கு மட்டும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்டத்தை விருத்தி பண்ணி கொண்டே வாருங்கள். அதற்குண்டான காரகத்திற்குண்டான மனைவி என்று சொல்லக்கூடிய காரகம், கணவர் என்று சொல்லக்கூடிய காரகத்திற்கு எந்த ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்க 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 வாழ்க்கையில் விருத்தி ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். அதை நீங்க யாரும் உங்களுக்கு தடை பண்ண போறதெல்லாம் கிடையாது. அதற்கடுத்து 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம், 8ஆம் இடம் என்பது மர்மஸ்தானம், 12ஆம் இடம் என்பது அயனசேனம். எப்பயுமே 4, 8, 12 என்று சொல்லக்கூடிய கட்டங்களில் நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியாது. 4ஆம் இடத்திற்கு மட்டுமே. குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம், என் குடும்பம் அப்படி நீங்க குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அடுத்து என்ன சொன்ன, எங்க அம்மா எங்க அம்மா எங்க அம்மானுக்கிட்டே கிடந்தேன்னு வைங்க, வாழ்க்கை நாசமா போயிடும். 4ஆம் இடம் என்பது
தாய் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனால் குடும்பம் ஆகிவிட்டால், குடும்பம் ஆயிருச்சுன்னா 4ஆம் இடம் என்பதுல 4 என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய குடும்பத்திற்கு, நம்மளுடைய குழந்தை, நம்மளுடைய மனைவி, நம்மளுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடியதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். அவ எல்லாத்துக்கும் கடைசியில பாருங்க என்ன சொல்லியிருக்கான், கேந்திரங்கள். கேந்திரங்கள் என்பது 1, 4, 7, 10 இதுதான் வாழ்க்கையில் சிறந்தது என்பதை இப்ப இதுலும் சொல்லிட்டோம். 1, 5, 9 அதுல 1க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு, 2, 6, 10 அதுல 10க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு, அதற்கு அடுத்து 3, 7, 11 7க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு, 4, 8, 12 அதுல 4க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடு அப்படின்ட்டான். மற்றதெல்லாம் பின்னாடி என்ன சொன்ன, வாழை பிடிச்சு வந்தது எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால எல்லா மனிதனுமே என்ன சொன்னான்னா 3 பொருள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுல எந்த பொருளை அதிகமாக நேசிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதியையும் அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்ப நம்ம தலமாத்தி நேசிப்போம். அதை தலமாத்தி நேசிக்கும் போதுதான் பிரச்சனை வருகிறது. அப்ப 1, 5, 9 என்று சொன்னால் 1 என்று சொல்லக்கூடிய லக்கணத்தை நன்றாக நேசிக்கவும், 2, 6, 10 என்று வரும்போது 10ஆம் இடத்தை அதிகமாக நேசிக்கவும், 3, 7, 11 என்று சொல்லி வரும்போது 7ஆம் இடத்தை அதிகமாக நேசிக்கவும், 4, 8, 12 என்று வரும்போது 4ஆம் இடத்தை அதிகமாக நேசிக்கவும். நேசித்தால் வாழ்க்கை கண்டிப்பாக பெரிய பெரிய மாற்றங்களுக்கு சென்று வெற்றி கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.